குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இது முன்னாடி கிளாஸ்க்கு வந்து நம்ம வந்து ஃபினான்ஷியல் மார்க்கெட் பார்த்தோம். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து கேபிட்டல் மார்க்கெட். ஓகேவா? ஸோ இந்த கேபிட்டல் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அதோட இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். த டேர்ம் கேபிட்டல் மார்க்கெட் ரெஃபர்ஸ் டு த ஃபெசிலிட்டிஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் அரேஞ்ச்மெண்ட் த்ரூ விச் லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ். சரியா? ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு கேபிட்டல் மார்க்கெட் வந்து பார்த்தோன்னா இன்ஸ்டிடியூஷனல் அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கு தேவையான, அதாவது எது மூலயமானா லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ் மூலயமா ஒரு இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒரு ஆர்கனைசேஷனுக்கு தேவையான லாங் டைம் ஃபண்ட்ஸை ப்ரொவைட் பண்ணுறது தான் என்னதுன்னா கேபிட்டல் மார்க்கெட். போத் டெப்ட் அண்ட் ஈக்விட்டி ஆர் ரேஸ்ட் அண்ட் இன்வெஸ்டட். சரி, இங்கே வந்து ரெண்டு விதமாக என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொண்டு வரப்படும். ஒன்று வந்து டெப்ட், இன்னொன்று வந்து ஈக்விட்டி. இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஏ சீரீஸ் ஆஃப் சேனல்ஸ் த்ரூ விச் சேவிங்ஸ் ஆஃப் த கம்யூனிட்டி ஆர் மேட் அவைலபிள் ஃபார் இண்டஸ்ட்ரியல் அண்ட் கமர்ஷியல் என்டர்பிரைசஸ் அண்ட் ஃபார் த பப்ளிக் இன் ஜென்ரல். அதாவது வந்து ஒரு சேவிங்ஸ் கம்யூனிட்டியை, சரியா, சேவிங்ஸ் கம்யூனிட்டியை இண்டஸ்ட்ரியல், அதாவது ஆர்கனைசேஷனுடைய நீட்ஸ்க்கு, அப்புறம் வந்து ஒரு பப்ளிக் கம்பெனிக்கு கொண்டு வரது தான் என்னதுன்னா இந்த கேபிட்டல் மார்க்கெட். ஓகேவா? ஸோ இட் டைரக்ட்ஸ் தி சேவிங்ஸ் இன்டு தர் மோஸ்ட் ப்ரொடக்டிவ் யூஸ் லீடிங் டு த க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் த எக்கனாமி. இது என்ன பண்ணுதுன்னா ஒரு சேவிங்ஸை வந்து ப்ரொடக்டிவ் பர்பஸாக என்ன பண்ணுது, மாற்றுது. இது மூலயமா என்ன ஆகுதுன்னா நம்முடைய எக்கனாமிக் வந்து க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து ஏற்படுது. The capital market consists of development of banks, கமர்ஷியல் பேங்க்ஸ் அண்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ். சரியா? ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா கேபிட்டல் மார்க்கெட்டில் எதெல்லாம் உள்ளடங்கும் பார்த்தோன்னா டெவலப்மெண்ட் பேங்க்ஸ், கமர்ஷியல் பேங்க்ஸ் அண்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? அண்ட் ஐடியல் கேபிட்டல் மார்க்கெட் இஸ் ஒன் விச் வேர் ஃபினான்ஸ் இஸ் அவைலபிள் அட் ரீசனபிள் காஸ்ட். ஒரு ஐடியல் கேபிட்டல் மார்க்கெட்டில் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு வந்து ஃபினான்ஸ் வந்து ரீசனபிள் காஸ்ட்டில் என்னாகும், கிடைக்கும். சரியா? த ப்ராசஸ் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இஸ் ஃபெசிலிட்டேட் பை த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் வெல் ஃபங்க்ஷனிங் கேபிட்டல் மார்க்கெட். சரியா? எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு பார்த்தோன்னா ஒரு வெல் ஃபங்க்ஷனிங் கேபிட்டல் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்து ஏற்படும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே இன்ட்ரோடக்ஷன். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது மீனிங் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட். ஸோ கேபிட்டல் மார்க்கெட் இஸ் எ மார்க்கெட் வேர் buyers and trade of financial securities like bonds and stocks. இந்த பாண்ட்ஸும் ஸ்டாக்ஸு. சரியா? ஸோ இந்த பாண்ட்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸ்குள்ளே தான் என்ன ஆகும்னா ஷேர்ஸ், டெபெஞ்சர்ஸ் எல்லாமே வரும். இது எல்லாமே அடங்கும். சரியா? இதை ட்ரேட் பண்ணுற ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிஸ் தான். இது ரெண்டுத்தையும் தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி சொல்லுவோம். இதை ட்ரேட் பண்ணுற பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் தான் நம்ம இங்கே என்ன சொல்லுவோம், கேபிட்டல் மார்க்கெட்னு சொல்கிறோம். சரியா? இந்த பையிங் அண்ட் செல்லிங் இஸ் அண்டர்டேக்கன் பை பார்ட்டிசிபென்ட்ஸ் சச் as இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் பர்சன்ஸும் இருக்கலாம், இல்லை ஒரு கம்பெனிஸும் இருக்கலாம், அதான் இன்ஸ்டியூஷன்ஸும் இருக்கலாம். சரியா? ஸோ கேபிட்டல் மார்க்கெட் ஃபார்ம்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் கோர் ஆஃப் கண்ட்ரிஸ் ஃபினான்ஷியல் சிஸ்டம். சரியா? அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கோர், ஒரு கண்ட்ரியோட ஃபினான்ஷியல் சிஸ்டமில் கேபிட்டல் மார்க்கெட் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கோர். ஓகேவா? கேபிட்டல் மார்க்கெட் கேன் பி டிஃபைன்ட் ஆஸ் ஏ மார்க்கெட் ஃபார் borrowing அண்ட் லெண்டிங் ஆஃப் லாங் டேர்ம் கேபிட்டல் ஃபண்ட்ஸ் ரெக்வயர்ட் பை பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ். இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா எப்படி டிஃபைன் பண்ணலான்னா, ஒரு பிஸ்னஸ் என்டர்பிரைஸஸ்க்கு தேவையான லாங் டேர்ம் ஃபண்ட்ஸை, லாங் டேர்ம் கேபிட்டலை பாரோ பண்ணுற பிளேஸ் தான் என்ன பண்ணுறாங்க, பாரோ பண்ணுற பிளேஸ் தான் என்ன சொல்கிறாங்க, கேபிட்டல் மார்க்கெட்னு சொல்கிறாங்க. சரியா? சம்டைம்ஸ் அந்த ஆர்கனைசேஷனும் என்ன பண்ணும், இன்னொரு கம்பெனிஸ்க்கு வந்து அதே கேபிட்டல் மார்க்கெட்டில் இன்னொரு கம்பெனியோட ஷேர்ஸ் அண்ட் பாண்ட்ஸ், செக்யூரிட்டிஸை வாங்கும்போது அவங்களுக்கு என்ன பண்ணுது, லெண்டிங் ப்ராசஸ் பண்ணுது. சரியா? ஸோ கொடுக்குது. ஓகேவா? கேபிட்டல் மார்க்கெட் ஆஃபர்ஸ் அண்ட் ஐடியல் சோர்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபினான்ஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக இருக்கும். ஒன்று வந்து இன்டர்னல் சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ், எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ். இன்டர்னல் சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன பாருங்கள். இப்போ லாஸ்ட் இயரோட ப்ராஃபிட்டை நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ கரண்ட் இயர் எடுத்து யூஸ் பண்ணுறோம். அப்போ இது வந்து என்னது, இதுக்கு பேர் என்னன்னா ரீட்டைன் ஏர்னிங் சொல்லுவாங்க. சரி, அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்னல் ஃபினான்ஸ். அப்போது பிஸ்னஸ்க்குள்ளேயே இந்த ஃபினான்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், எடுத்து யூஸ் பண்ணுறோம். எக்ஸ்டர்னல் ஃபினான்ஸுங்கிறது என்னன்னா வெளியிலேருந்து வாங்குறது. ஸோ அப்போது இந்த கேபிட்டல் மார்க்கெட் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குதுன்னா எக்ஸ்டர்னல் ஃபினான்ஸை பேஸ் பண்ணி இருக்குது. ஓகேவா? இட் ரெஃபர்ஸ் டு ஆல் த ஃபெசிலிட்டிஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபார் borrowing அண்ட் லெண்டிங் மீடியம் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ். சரியா? இதை வந்து சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு இன்ஸ்டிடியூஷனல் அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கு எந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்தோன்னா borrowing அண்ட் லெண்டிங், ஒரு மீடியம் டேர்ம் லாங் டேர்ம் ஃபண்ட்ஸை வந்து பாரோ பண்ணுறதுக்கும் லெண்ட் பண்ணுறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டியும் கொடுக்கறது தான் என்னதுன்னா இந்த கேபிட்டல் மார்க்கெட். லைக் எனி மார்க்கெட், த கேபிட்டல் மார்க்கெட் இஸ் ஆல்சோ கம்பஸ்ட் ஆஃப் தோஸ் who demand funds அண்ட் who supply funds. சிம்பிளாக சொல்லணும்னா யாருக்கு வந்து ஃபண்டு டிமாண்டாக இருக்கும் அவங்க தான் பாரோயர்ஸ். சரியா? யார் வந்து ஃபண்டை சப்ளை பண்ணாங்களோ அவங்க தான் லெண்டர்ஸ். இந்த ரெண்டு பேரோடைய கம்போஸ்ட் தான் என்ன சொல்கிறாங்க, கேபிட்டல் மார்க்கெட்னு சொல்கிறாங்க. அடுத்தது டெஃபினேஷன் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட். அக்கார்டிங் டு அருண் கே தத்தா, capital market may be defined as a complex of institutions
investments and practices with established links between the demand for and supply of different types of capital gains. இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அருண் கே தத்தா என்ன சொல்கிறாருன்னா காம்ப்ளெக்ஸ் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸ் சரியா ஒரு இன்ஸ்டியூஷன்ஸ் அது எப்படி இருக்கும்னா எதை ரெண்டுத்து காம்ப்ளெக்ஸ் பண்ணியிருக்கோன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ப்ராக்டிசஸ் சரியா ஒரு முதலீட்டையும் அதற்கான வழிமுறைகளையும் கொண்டு யாரோட லிங்க் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேபிட்டல் கெயின்ஸ் யாருக்கு டிமாண்ட் இருக்கோ அதே மாதிரி சப்ளை ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேபிட்டல் கெயின்ஸ் இந்த கேபிட்டல் கெயின்ஸில் லாங் டேர்ம் மீடியம் டேர்ம் ரெண்டுமே வரும் அந்த ரெண்டு கேபிட்டல் கெயின்ஸையும் அந்த சப்ளையையும் அந்த டிமாண்டையும் லிங்க் பண்ணுறது தான் என்ன சொல்கிறாங்க இங்கே கேபிட்டல் மார்க்கெட்னு சொல்லிட்டு அருண் கே தத்தா சொல்கிறாரு ஓகேவா ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட்டோட குணாதிசயங்கள் ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் இதை என்ன சொல்லுவாங்கன்னா செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டுன்னுவாங்க ஓகேவா த டீலிங்ஸ் இன் அ கேபிட்டல் மார்க்கெட் ஆர் டன் த்ரூ த செக்யூரிட்டிஸ் லைக் ஷேர்ஸ் அண்ட் டெபஞ்சர்ஸ் எக்ஸெட்ரா ஸோ இந்த ஷேர்ஸு டெபஞ்சர்ஸ் ஷேர்ஸ்னால் என்னது ஒரு கம்பெனியோடைய முதல்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு பேர் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஒரு பங்கு தான் என்னது ஷேர் சரியா அதை யார் வாங்குறாங்களோ அவங்க தான் யார் ஷேர் ஹோல்டர்ஸ் அது யார் வாங்குவா ஜென்ரல் பப்ளிக் இன்வெஸ்டர்ஸ் வாங்குவாங்க அப்போ ஷேர்ஸ் டெபஞ்சர்ஸ் வந்து அதே இன்வெஸ்டர்ஸ் வந்து அந்த கம்பெனிக்கு என்ன பண்ணாங்க கடன் கொடுத்து ஒரு பத்திரத்தை வாங்குறாங்க ஸோ அந்த கடன் கொடுக்கறதுக்கான பத்திரத்துக்கு பேர் தான் என்னதுன்னா டெபஞ்சர்ஸ் அப்போ இது ரெண்டும் சேர்ந்து தான் என்னது செக்யூரிட்டிஸ் சொல்லுவாங்க இந்த கேபிட்டல் மார்க்கெட் இஸ் தஸ் கால் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் இது ரெண்டு தான் வந்து மெயினாக அதில் வரும் அப்போ அதை என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் அப்போ கேபிட்டல் மார்க்கெட் என்ன மார்க்கெட் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் அடுத்தது ப்ரைஸ் த ப்ரைஸ் ஆஃப் த செக்யூரிட்டிஸ் டிட்டர்மைன் பேஸ்ட் ஆன் த டிமாண்ட் அண்ட் சப்ளை ப்ரிவைலிங் இன் த கேபிட்டல் மார்க்கெட் ஆஃப் செக்யூரிட்டிஸ் அதாவது வந்து ஒரு கேபிட்டல் மார்க்கெட்டில் இருக்க டிமாண்ட் அண்ட் சப்ளை சுச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதோட ப்ரைஸ் வந்து தீர்மானிக்கப்படும் சரியா ஸோ அடுத்தது மூணாவது பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபென்ட்ஸ் இல்லை யாரெல்லாம் பார்ட்டிசிபென்ட்ஸ் இருப்பாங்க பார்த்தோன்னா தேர் ஆர் மெனி பிளேயர்ஸ் இந்த கேபிட்டல் மார்க்கெட் சரி இல்லை நிறைய பேர் இருப்பாங்க த பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆஃப் த கேபிட்டல் மார்க்கெட் இன்க்ளூட் இதில் முக்கியமான ஆட்கள் யாருன்னு பார்த்தோன்னா இண்டிவிஜுவல்ஸ் மீன்ஸ் யார் காமன் பப்ளிக் அவங்க தான் யார் இன்வெஸ்டர்ஸ் யார் வேணால் என்ன பண்ணலாம் அதில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அடுத்தது கார்ப்பரேட் செக்டர்ஸ் கார்ப்பரேட் கம்பெனிஸ் அடுத்தது கவர்மெண்ட் ஸோ கவர்மெண்ட்டும் இதில் என்னாகும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அதோடைய ஷேர்ஸையும் அதோடைய டெபஞ்சர்ஸையும் அதை என்ன பண்ணணும் பாண்ட்ஸையும் இஷ்யூ பண்ணணும் கேபிட்டல் மார்க்கெட்டில் அடுத்தது பேங்க்ஸ் அண்ட் அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ்னால் என்பிஎஃப்சி நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி இன்சூரன்ஸ் கம்பெனி இதெல்லாமே என்னது அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ் அப்போ இவங்க தான் யார் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஓகேவா ஸோ அடுத்தது வந்து பார்த்தோன்னா இது ஒரு 2 மார்க்ஸில் கூட இந்த கொஸ்டின் கேட்போம் ஓவரால் த பார்ட்டிசிபென்ட்ஸ் இந்த கேபிட்டல் மார்க்கெட்னு கேட்பான் ஓகேவா அடுத்தது லொக்கேஷன் கேபிட்டல் மார்க்கெட் இஸ் நாட் கன்ஃபைன் டு சர்டன் ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன் கேபிட்டல் மார்க்கெட்டுக்குன்னு சர்டனாக ஒரு ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன் கிடையாது ஆல்தோ இட் இஸ் ட்ரூ தட் பார்ட்ஸ் ஆஃப் த மார்க்கெட் ஆர் கான்சன்ட்ரேட் இன் சர்டன் வெல் நோன் சென்டர்ஸ் சரியா ஆனாலும் உண்மையில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்டன் வெல் நோன் சென்டர்ஸ் மூலயமா தான் இந்த என்ன பண்ணுறது இந்த கேபிட்டல் மார்க்கெட் வந்து தீர்மானிக்கப்படுது அந்த பிளேஸ்க்கு பேர் தான் என்னதுன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்ன சொல்லுவாங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சரியா இட் ஹாஸ் இட்ஸ் இம்பேக்ட் இந்த ஓவரால் எக்கனாமி சரியா இதுதான் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் என்ன பண்ணுன்னா ஓவரால் எக்கனாமியை வந்து என்ன பண்ணும் தீர்மானிக்கும் சரியா வேறெவர் சப்ளைஸ் அண்ட் யூசஸ் ஆஃப் கேபிட்டல் கெட் டுகெதர் அண்ட் டூ பிஸ்னஸ் அதாவது வந்து அவங்க எங்கே வேணால் இருக்கலாம் ஆனால் எது மூலிமா அவங்க பண்ணுறாங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலிமா என்ன பண்ணுறாங்க சப்ளையர்ஸும் யூசஸ் ஆஃப் கேபிட்டலும் வந்து கெட் டுகெதர் அண்ட் டூ பிஸ்னஸ் பேர் தான் டூ பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஸோ இதுதான் என்னதுன்னா வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷனை பேஸ் பண்ண கேரக்டரிஸ்டிக்ஸ் அடுத்தது மார்க்கெட் ஃபார் ஃபினான்ஷியல் அசட்ஸ் சரியா கேபிட்டல் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட்ஸ் எ டிரான்சாக்ஷன் பிளாட்ஃபார்ம் ஃபார் லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் அசட்ஸ் அதாவது லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் அசட்ஸ்க்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் மார்க்கெட் ஸோ அடுத்தது கைண்ட்ஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட் த கேபிட்டல் மார்க்கெட் இஸ் டிவைடட் இன்டூ 2 டைப்ஸ் சரியா இப்போ கேபிட்டல் மார்க்கெட்டை 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க ஒன்று வந்து பார்த்தோன்னா ப்ரைமரி மார்க்கெட் செகண்டரி மார்க்கெட் நம்ம இதை வந்து பார்த்தோன்னா முன்னாடி ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் பார்த்துருப்போம் அதுவும் ப்ரைமரி மார்க்கெட் செகண்டரி மார்க்கெட் அதாவது நியூ இஷ்யூ மார்க்கெட் செகண்டரி மார்க்கெட்னு பார்த்துருப்போம் அதே மாதிரி தான் இதுவும் இதில் என்ன ப்ரைமரி மார்க்கெட் செகண்டரி மார்க்கெட் ஓகேவா ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம ப்ரைமரி மார்க்கெட்னா என்னென்னு பார்க்கலாம் ஸோ ப்ரைமரி மார்க்கெட் இஸ் எ மார்க்கெட் ஃபார் நியூ இஷ்யூஸ் ஆஃப் நியூ ஃபினான்ஷியல் கிளைம்ஸ் ஒரு ஃபஸ்ட் டைம் நியூவாக இஷ்யூ பண்ணுற ஃபினான்ஷியல் கிளைம்ஸ் தான் நியூ இஷ்யூஸ் தான் என்னென்னு சொல்லுவாங்க ப்ரைமரி மார்க்கெட்ன்றாங்க ஹென்ஸ் இட் இஸ் ஆல்சோ கால்டு அஸ் நியூ இஷ்யூ மார்க்கெட் அதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா நியூ இஷ்யூ மார்க்கெட் த ப்ரைமரி மார்க்கெட் டீல்ஸ் வித் தோ செக்யூரிட்டிஸ் விச் ஆர் இஷ்யூ டு த பப்ளிக் ஃபார் த ஃபஸ்ட் டைம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் டீலிங் யாருக்கு நடக்கணும் கம்பெனிக்கும் அதாவது அந்த ஷேர்ஸ் செக்யூரிட்டிஸை இஷ்யூ பண்ணுற கம்பெனிஸ்க்கும் அந்த இன்வெஸ்டர்ஸ் பப்ளிக்கும் நடக்கும் சரியா அதாவது ஃபஸ்ட் டைம் நடக்கும் இதுதான் என்ன சொல்லுவாங்க ப்ரைமரி மார்க்கெட்ன்றாங்க இந்த ப்ரைமரி மார்க்கெட் பாரோயர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் நியூ ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிஸ் ஃபார் லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ் சரியா இங்கே பாரோயர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா நியூ ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க எதுக்காகனா அந்த இன்வெஸ்டர்ஸ் கிட்டேருந்து லாங் டேர்ம் ஃபண்ட்ஸை என்ன பண்ணுறாங்க அக்வயர் பண்ணுறதுக்காக சரியா தஸ் ப்ரைமரி மார்க்கெட் ஃபெசிலிட்டேட்ஸ்
கேபிட்டல் ஃபார்மேஷன். சிம்பிளாக சொல்லலாம், இது என்னது கேபிட்டல் ஃபார்மேஷனுக்கு இருக்கிறதா என்னது பிரைமரி மார்க்கெட். சரியா? தேர் ஆர் 3 ways by which a company may raise capital in the primary market. அதாவது 3 விதமாக என்ன பண்ணுதுன்னா அதை வந்து கேபிட்டல் மார்க்கெட்டில் வந்து கேபிட்டல் வந்து ரைஸ் பண்ணுது. அது என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் இஷ்யூ, அடுத்தது ரைட்ஸ் இஷ்யூ, அடுத்தது ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட். சரியா? ஃபஸ்ட்டு பப்ளிக் இஷ்யூனால் நம்ம என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பப்ளிக் இஷ்யூ. The most common method of raising capital by new companies through sale of securities to the public, it is called public issue. அதாவது ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணுவாங்கன்னா கம்பெனி நியூவாக ஒரு ஷேர்ஸை ஒரு செக்யூரிட்டிஸை வந்து இஷ்யூ பண்ணுதுன்னா அதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்டர்ஸ் அதாவது ஜென்ரல் பப்ளிக் என்ன பண்ணுவாங்க, இஷ்யூ பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தான் என்னதுன்னா பப்ளிக் இஷ்யூன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது ரைட்ஸ் இஷ்யூ. when an existing company wants to raise additional capital. இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன அதே கம்பெனி அது என்ன பண்ணுது, இப்போ அடிஷ்னலாக கேபிட்டல் தேவைப்படுது. சரியா? செக்யூரிட்டிஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆஃபர் டு த எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆன் எ ப்ரீஎம்டிவ் பேசிஸ். இட் இஸ் கால்ட் ரைட்ஸ் இஷ்யூ. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அதே கம்பெனி இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பப்ளிக் வந்து இஷ்யூ பண்ணிச்சு. செகண்ட் டைம் என்ன பண்ணுது, அது அடிஷ்னல் கேபிட்டல் தேவைப்படுது. அப்போ அந்த கம்பெனி என்ன பண்ணுது, திரும்பவும் என்ன பண்ணுது, இஷ்யூ பண்ணுது. அப்போ ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணும்போது அது யாருக்கு முதல்ல கொடுக்கணும்னா இந்த ரைட் ஷேர் ஹோல்டர்ஸ் தான் கொடுக்கணும். இந்த ரைட் ஷேர் ஹோல்டர்ஸ் தான் யாருன்னா முன்னாடியே நம்மக்கிட்ட ஷேர் வாங்கின பப்ளிக். சரியா? இன்வெஸ்டர்ஸ். அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணால் ப்ரீஎம்டிவ் பேசிஸில் என்ன பண்ணணும், கொடுக்கணும். இந்த ஷேர்ஸ்க்கு பேர் தான், இந்த இஷ்யூக்கு பேர் தான் என்னதுன்னா ரைட்ஸ் இஷ்யூன்னு சொல்லுவாங்க. ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட். மூணாவது ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்தோன்னா இல்லை சில ப்ரைவேட் கம்பெனிஸ், ப்ரைவேட் கார்ப்பரேட் கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணோன்னா பப்ளிக் கிட்ட வந்து அந்த செக்யூரிட்டிஸை வந்து விற்காமல் ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிடுவாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கம்பெனி வேறு ஒரு கார்ப்பரேட் கம்பெனிஸாக இருக்கலாம், இல்லை ஒரு பேங்க்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ் எது வேணால் இருக்கலாம். சரியா? ஸோ அவங்கக்கிட்ட என்ன பண்ணுவாங்க, ப்ரைவேட்டாக என்ன பண்ணுவாங்க, அந்த ஷேர்ஸை வந்து சேல் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தான் என்னது ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட். நீங்கள் சொல்லாமல் பாருங்கள், ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் இஸ் எ வே ஆஃப் செல்லிங் செக்யூரிட்டிஸ் ப்ரைவேட்லி டு எ ஸ்மால் குரூப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செகண்டரி மார்க்கெட். சரியா? செகண்டரி மார்க்கெட் மே பி டிஃபைன்ட் ஆஸ் த மார்க்கெட் ஃபார் ஓல்டு செக்யூரிட்டிஸ். செகண்டரி மார்க்கெட் இஸ் நத்திங் பட் ஆல்ரெடி ட்ரேடட் செக்யூரிட்டிஸ். அதாவது பிரைமரி மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகின செக்யூரிட்டியை செகண்ட் டைம் என்ன பண்ணாங்க ட்ரேட் பண்ணுறாங்க. சரியா? ஸோ இதுக்கு பேர் தான் என்னதுன்னா செகண்டரி மார்க்கெட். இந்த சென்ஸ் தட் செக்யூரிட்டிஸ் விச் ஆர் ப்ரீவியஸ்லி இஷ்யூட் இன் த பிரைமரி மார்க்கெட் ஆர் ட்ரேடட் இயர். முன்னாடியே இது பிரைமரி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண செக்யூரிட்டிஸை வந்து இங்கே என்ன பண்ணாங்க, ட்ரேட் பண்ணுறாங்க. த ட்ரேடிங் டேக்ஸ் பிளேஸ் பிட்வீன் இன்வெஸ்டர்ஸ் who follow the original issue in the primary market. அதாவது இந்த ஒரிஜினல் இஷ்யூ யார் வாங்கினாங்களோ அந்த இன்வெஸ்டர்ஸ்க்கும் இன்னொரு இன்வெஸ்டர்ஸ்க்கும் இங்கே என்ன நடக்கும், ட்ரேடிங் நடக்கும். இட் கவர்ஸ் போத் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ஓவர் த கவுண்டர் மார்க்கெட். இதில் ரெண்டு வந்து முக்கியமான பிளேஸை வந்து நிர்வகிக்குது. ஒன்று வந்து பார்த்தோன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இன்னொன்று வந்து ஓவர் த கவுண்டர் மார்க்கெட் சொல்லுவாங்க. இது ரெண்டும் தான் இந்த செகண்டரி மார்க்கெட்டை கவர் பண்ணுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தோன்னா ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட். ஸோ கேபிட்டல் மார்க்கெட் ஆஸ் எ க்ரூசியல் சிக்னிஃபிகன்ஸ் டு த கேபிட்டல் ஃபார்மேஷன். இப்போ வந்து பார்த்தோன்னா கேபிட்டல் மார்க்கெட்டோட பணிகளும் அதோடைய முக்கியத்துவத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு கேபிட்டல் அதாவது முதலீடு உருவாக்கத்தில், ஒரு கம்பெனிக்கு தேவையான முதலீடு உருவாக்கத்தில், லாங் டைம் ஃபினான்ஸ் தேவையான ஒரு முதலீடு உருவாக்கத்தில் இதுதான் வந்து பார்த்தோன்னா ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த மார்க்கெட்டாக இருக்குது. சரியா? ஃபார் எ ஸ்பீடி எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆடிக்குவேட் கேபிட்டல் ஃபார்மேஷன் இஸ் நெசசரி. ஒரு ஸ்பீடாக வந்து நம்மளுடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்து ஸ்பீடாக வந்து கொண்டு போகணும்னா நம்மளுக்கு என்ன வேணும்னா கேபிட்டல் ஃபார்மேஷன், தேவையான அளவு கேபிட்டல் ஃபார்மேஷன் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது, நெசசரியாக தேவைப்படுது. இந்த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட் இன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இஸ் எக்ஸ்பிளைன் பிலோ. ஸோ ஒரு எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டில் ஒரு கேபிட்டல் மார்க்கெட்டோடைய முக்கியத்துவத்தை வந்து இங்கே கீழே சொல்கிறாங்க. இதில் வந்து இம்பார்ட்டன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ரெண்டுத்தையுமே சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இந்த இம்பார்ட்டன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இல்லை ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், சேவிங் அண்ட் கேபிட்டல் ஃபார்மேஷன். சரியா? இன் கேபிட்டல் மார்க்கெட் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் செக்யூரிட்டிஸ் ஹெல்ப் டு மொபைலைஸ் சேவிங்ஸ் ஃப்ரம் வேரியஸ் செக்டர்ஸ் ஆஃப் பாப்புலேஷன்ஸ். இங்கே வந்து பார்த்தோன்னா எல்லா வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் கிட்டேருந்து என்ன பண்ணுறாங்க, இங்கே சேவிங்ஸை வந்து மொபைலைஸ் பண்ணுறாங்க, அதாவது கலெக்ட் பண்ணுறாங்க. சரியா? அந்த பாப்புலேஷன் யாரான்னு பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் பர்சன், ஒரு கார்ப்பரேட் கம்பெனி, ஒரு கவர்மெண்ட், இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, சேவிங்ஸை வந்து என்ன பண்ணுவாங்க, அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அப்போ இது மூலமா என்ன ஆகுதுன்னா வந்து சேவிங்ஸ் வந்து மொபைலைஸ் ஆகுது. சரியா? ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் கிட்டேருந்து மட்டும் இல்லை, ஒரு கம்பெனிஸ் என்ன பண்ணணும், அது இன்னொரு கம்பெனியில் போய்ட்டு என்ன பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அப்போ அது அந்த கம்பெனியோட சேவிங்ஸை வந்து இவங்க என்ன பண்ணாங்க, மொபைலைஸ் பண்ணாங்க. ஒரு கவர்மெண்ட்டை என்ன பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். த ட்வின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ரீசனபிள் ரிட்டர்ன் அண்ட் லிக்விடிட்டி இன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆர் டெஃபினட் இன்சென்டிவ் டு த பீப்புள் டு இன்வெஸ்ட் இன் செக்யூரிட்டிஸ். இதில் வந்து ரெண்டு விதமான ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரீசனபிள் ரிட்டர்ன் கிடைக்கும், அதே மாதிரி லிக்விடிட்டி மீன்ஸ் எப்போ வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஷேர்ஸ் அதாவது நம்ம செக்யூரிட்டிஸை சேல் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஹார்ட் கேஷாக என்ன பண்ணலாம்,
கேபிட்டலாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு டெஃபினட் இன்சென்டிவ்ஸ் வந்து பீப்புளுக்கு கிடைக்கிறதுனால அவங்க என்ன பண்ணாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க செக்யூரிட்டிஸில். திஸ் அக்லிரேட்ஸ் த கேபிட்டல் ஃபார்மேஷன் இந்த கண்ட்ரி. இது மூலயமா என்ன ஆகுதுன்னா கேபிட்டல் முதலீடு உருவாக்கம் வந்து கண்ட்ரியில் என்ன ஆகுது, உருவாக்குது. சரியா? அடுத்தது பெர்மனன்ட் கேபிட்டல். த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ கேபிட்டல் மார்க்கெட் அண்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். சரியா? அதாவது கேபிட்டல் மார்க்கெட்டும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கிறதுனால எனபிள்ஸ் கம்பெனிஸ் டு ரைஸ் பெர்மனன்ட் கேபிட்டல். கம்பெனிஸ் என்ன பண்ணலாம், அவங்களுக்கு தேவையான பெர்மனன்ட் கேபிட்டலை ரைஸ் பண்ணிக்கலாம். த இன்வெஸ்டர்ஸ் கேனாட் கமிட் தர் ஃபண்ட்ஸ் ஃபார் எ பர்மனன்ட் பீரியட் பட் கம்பெனிஸ் ரெக்வயர் ஃபண்ட்ஸ் பர்மனெண்ட்லி. இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்களுடைய ஃபண்ட்ஸை வந்து பர்மனெண்ட்டாக வந்து என்ன பண்ண மாட்டாங்க, வச்சுருக்க மாட்டாங்க, பர்மனெண்ட் பீரியடில் இருக்காது. ஆனால் கம்பெனிஸ்க்கு என்ன வேணும், ஃபண்ட்ஸ் வந்து பர்மனெண்ட்டாக என்ன ஆகும், தேவைப்படும். The stock exchange resolves this dash of interest by offering an opportunity to investors to buy or sell their securities. இது எது மூலமா இந்த பாகுபாடு வந்து நிவர்த்தி செய்யப்படுகிறது என்று பார்த்தா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலமா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டர்ஸ் வந்து அவரோட அமௌண்ட்டை வந்து ஒரு கம்பெனிஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு, ஒரு ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. சரியா? அப்போ வந்து ஒரு 6 months அதை வச்சுருக்காரு. அப்போது அந்த கம்பெனிக்கான அந்த அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து கம்பெனிக்கு பர்மனெண்ட்டாக தேவைப்படும். அப்போ வந்து திரும்ப ஒரு என்ன பண்ணுவார், அதை இன்னொருத்தருக்கு விற்றுவார். அப்போது இன்னொருத்தருக்கு விற்றாலும் அந்த கேபிட்டல் வந்து அப்படியே தான் இருக்கும், கம்பெனிக்கிட்ட அப்படியே தான் இருக்கும். அதோடைய பர்சன்ஸ் மட்டும் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் எங்கே சொல்கிறாங்க, த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ரிசால்வ் திஸ் டேஷ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பை ஆஃபரிங் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு இன்வெஸ்டர்ஸ் டு பை ஆர் செல் த செக்யூரிட்டிஸ். சரியா? ஸோ இதை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் இந்த ப்ராடக்ட்டை வந்து என்ன பண்ணுது, ரிசால்வ் பண்ணுது. சரியா? 2 பேருக்கு பண்ணுது. ஒன்று வந்து பார்த்தோன்னா இவங்களுக்கும் ஒரு இன்வெஸ்டர்ஸ்க்கும் என்ன பண்ண முடியாது, அவர் வந்து அவரோட ஃபண்ட்ஸை வந்து பர்மனெண்ட்டாக வச்சுருக்க முடியாது, ஆனால் கம்பெனிஸ்க்கு தேவைப்படும். இப்போ வந்து பார்த்தோன்னா இன்வெஸ்டர்ஸ் என்ன ஆகும்னா ஃபண்ட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், அதாவது ஷேர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அடுத்தது, while permanent capital with the company remains unaffected. இது மூலமா என்ன ஆகுதுன்னா ஒரு கம்பெனியோட பர்மனெண்ட் கேபிட்டல் வந்து அஃபெக்ட் ஆகாமல் இருக்குது. ஓகேவா? அடுத்தது இண்டஸ்ட்ரியல் growth. The stock exchange is a central market through which resources are transferred to the industrial sector of the company. இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்தோன்னா ஒரு சென்ட்ரல் மார்க்கெட், அது வந்து பார்த்தோன்னா ரிசோர்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுதுன்னா இண்டஸ்ட்ரியல் செக்டார், ஒரு எக்கனாமியோட இண்டஸ்ட்ரியல் செக்டாருக்கு ரிசோர்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. சரி? அதாவது ஃபண்டு. The existence of such an institutions encourage people to invest in productive channels. ஸோ முன்னாடியே வந்து இங்கே சந்தையில் இருக்க, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா முன்னாடியே இங்கே வந்து முன்னாடியே இருக்க கம்பெனிஸ்க்கு மூலமா என்ன ஆகுதுன்னா அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, திரும்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இது மூலமா என்ன ஆகுதுன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு ப்ரொடக்டிவ் சேனலாக, ஒரு இண்டஸ்ட்ரியலோட ப்ரொடக்டிவ் சேனல்ஸாக என்ன ஆகுது, கன்வெர்ட் ஆகுது. அதாவது ப்ரொடக்ஷன் பர்பஸ்க்கு அவங்களால என்ன பண்ண முடியுதுன்னா அந்த கேபிட்டலை வந்து அந்த ஃபண்டை வந்து கேபிட்டலை யூஸ் பண்ணிக்க முடியாது. Thus it stimulates industrial growth and economic development of the country by mobilizing funds for investment in the corporate securities. சரியா? ஸோ இது மூலமா என்ன ஆகுதுன்னா இண்டஸ்ட்ரியல் growth and economic development வந்து நடக்குது. எப்படி நடக்குதுன்னா நம்ம ஃபண்ட்ஸை வந்து என்ன பண்ணணும், சேவிங்ஸ் ஃபண்ட்ஸை மொபைலைஸ் பண்ணி அதை என்ன பண்ணணும், கார்ப்பரேட் செக்யூரிட்டிஸோட இன்வெஸ்ட்மெண்ட்டாக என்ன பண்ணுறோம், மாற்றுறோம். எது மாற்றுதுன்னா கேபிட்டல் மார்க்கெட் வந்து மாற்றுது. ஓகேவா? ஸோ அடுத்தது ரெடி அண்ட் கண்டினியூஸ் மார்க்கெட். த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ப்ரொவைட்ஸ் ஏ சென்ட்ரல் கன்வீனியன்ட் பிளேஸ் வேர் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் கேன் ஈஸிலி பர்ச்சேஸ் அண்ட் சேல் செக்யூரிட்டிஸ். இங்கே ஒரு பையர்ஸும் செல்லர்ஸும் என்ன பண்ணலாம்னா ஈஸியாக என்ன பண்ணலாம், பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் வந்து என்ன பண்ணலாம் செக்யூரிட்டிஸை. சரியா? ஷேர்ஸ் ஆகட்டும், பாண்ட்ஸ் ஆகட்டும். ஈஸி மார்க்கெட்டபிலிட்டி மேக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் செக்யூரிட்டிஸ் மோர் லிக்விட் அண்ட் கம்பேர்ட் டு அதர் அசட்ஸ். அதாவது மற்ற வந்து ஒரு ஃபினான்ஷியல் அசட்ஸோடு கம்பேர் பண்ணும்போது இங்கே செக்யூரிட்டிஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக என்ன பண்ணலாம், மார்க்கெட் பண்ணலாம். சரியா? ஸோ இது மூலமா என்ன ஆகுதுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உருவாகுது. ஓகேவா? ஸோ அதான் எனக்கு என்ன சொல்கிறாங்க, ரெடி அண்ட் கண்டினியூஸ் மார்க்கெட் என்றாங்க. அடுத்தது ரிலையபிள் கைட் டு பர்ஃபார்மன்ஸ். த கேபிட்டல் மார்க்கெட் சர்வ்ஸ் அஸ் எ ரிலையபிள் கைட் டு த பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் கார்பரேட் அண்ட் தேர்பை ப்ரொமோட்ஸ் எஃபிஷியன்சி. ஸோ இப்போ ஒரு கார்பரேட் கம்பெனிக்கு வந்து பார்த்தோன்னா இந்த கேபிட்டல் மார்க்கெட் வந்து ஒரு ரிலையபிள் கைடை வந்து என்ன ஆகுதுன்னா அதோட பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து பர்ஃபார்மன்ஸ்க்கும் ஃபினான்ஷியல் பொசிஷனுக்கும் என்ன பண்ணுதுன்னா ஹெல்ப் பண்ணுது. சரி? எதுக்காகனா அவங்களுடைய எஃபிஷியன்சி வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக. அடுத்தது ப்ராப்பர் சேனலைசேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ். த ப்ரீவைலிங் மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் எ செக்யூரிட்டி அண்ட் ரிலேட்டிவ் yield ஆர் த கைடிங் ஃபேக்டர்ஸ் ஃபார் த பீப்புள் டு சேனலைஸ் தேர் ஃபண்ட்ஸ் இன் ஏ பர்டிகுலர் கம்பெனி. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா முன்னாடியே இருக்க மார்க்கெட் கண்டிஷன்ஸ், அந்த ப்ரைஸ், இது மூலயமா என்ன ஆகுதுன்னா இதெல்லாமே வந்து ஒரு கைடிங் ஃபேக்டர்ஸ். சரியா? அப்போது பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, அவங்களுடைய ஃபண்ட்ஸை வந்து சேனலைஸ் பண்ணுறாங்க. எதுக்காகனா ஒரு பர்டிகுலர் கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட்காக. திஸ் என்ஷூர்ஸ் எஃபெக்டிவ் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் இன் த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். இது மூலயமா என்ன ஆகுதுன்னா நம்ம
ஃபண்ட்ஸை வந்து என்ன பண்ணுறோம், எஃபெக்டிவாக யூட்டிலைசேஷன் பண்ணுறோம். இதில் கேபிட்டல் மார்க்கெட் மூலயமா. அடுத்தது ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் வெரைட்டி ஆஃப் சர்வீசஸ். த ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் ஃபங்க்ஷனிங் இந்த கேபிட்டல் மார்க்கெட் ப்ரொவைட் எ வெரைட்டி ஆஃப் சர்வீசஸ். சரியா, இந்த கேபிட்டல் மார்க்கெட்டில் இருக்க ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து பார்த்தோன்னா வெரைட்டி ஆஃப் சர்வீஸை வந்து என்ன பண்ணுறாங்க, ப்ரொவைட் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா சச்சஸ் கிராண்ட் ஏ லாங் டேர்ம் அண்ட் மீடியம் டேர்ம் லோன்ஸ் டு ஆந்த்ரப்ரனர்ஸ். ஒரு ஆந்த்ரப்ரனர்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா இந்த ஃபினான்ஷியல் இந்த கேபிட்டல் மார்க்கெட்டில் இருக்க ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் வந்து பார்த்தோன்னா லாங் டேர்ம் லோனு, மீடியம் டேர்ம் லோனு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் அண்டர் ரைட்டிங் ஃபெசிலிட்டிஸ். அதே மாதிரி அண்டர் ரைட்டிங் ஃபெசிலிட்டிஸை வந்து எடுக்கிறாங்க. இப்போ ஒரு புதுசாக ஒரு கம்பெனி வருதுன்னா அந்த கம்பெனியால் என்ன பண்ண முடியாது, ஷேர்ஸை வந்து சேல்ஸ் பண்ண முடியாது. அப்போ இந்த அண்டர் ரைட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அதிகாரத்தை வாங்கிப்பாங்க. சரியா, ஸோ அதை வாங்கி இவங்க ஷேர்ஸை வந்து சேல் பண்ணி கொடுப்பாங்க சம் பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷனுக்காக. அசிஸ்டன்ஸ் இன் ப்ரொமோஷன் ஆஃப் கம்பெனிஸ். அதே மாதிரி ஒரு கம்பெனிஸோட ப்ரொமோஷன்ஸ்க்கு என்ன பண்ணுறாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க. பார்ட்டிசிபேஷன் இன் ஈக்விட்டி கேபிட்டல் என்ன பண்ணுறாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிவிங் எக்ஸ்பர்ட் அட்வைஸ். இது எல்லாமே இதில் வந்துடும். ஓகேவா. அடுத்தது டெவலப்மெண்ட் ஆஃப் பேக்வேர்ட் ஏரியாஸ். சரியா, ஸோ கேபிட்டல் மார்க்கெட் ப்ரொவைட் ஃபண்ட்ஸ் ஃபார் ப்ராஜெக்ட்ஸ் இன் பேக்வேர்ட் ஏரியாஸ். ஒரு பேக்வேர்ட் ஏரியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு விழுப்புரம் சைடு, ஒரு கடலூர் சைடு, அந்த சைடில் வந்து ஒரு பெரிய கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஹியூஜ் கேபிட்டல் தேவைப்படுது. அப்போது அந்த பேக்வேர்ட் ஏரியாஸோட டெவலப்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் மார்க்கெட் வந்து துணை புரியுது. எது மூலயமானா இந்த கேபிட்டல் மார்க்கெட் மூலயமா அவங்க என்ன பண்ணாங்க, கேபிட்டல் ஃபார்மேஷன் பண்ணுறாங்க. சரியா, thus facilitates economic development of backward areas. long term funds are also provided for development projects in backward and rural areas. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா இது மூலயமா என்ன நடக்குதுன்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்து எங்கே நடக்குதுன்னா பேக்வர்ட் ஏரியாஸில் நடக்குது. சரியா, அடுத்தது ஃபாரின் கேபிட்டல். ஸோ கேபிட்டல் மார்க்கெட்ஸ் மேக்ஸ் பாசிபிள் டு ஜென்ரேட் ஃபாரின் கேபிட்டல். கேபிட்டல் மார்க்கெட் வந்து வெறும் இந்தியன் ஃபண்ட்ஸை மட்டும் வந்து ஃபார்முலேட் பண்ணாது, ஃபாரின் கேபிட்டல் என்ன பண்ணுதுன்னா ஃபார்முலேட் பண்ணுது. அது எது மூலயமானா இந்தியன் ஃபர்ம்ஸ் ஆர் ஏபிள் டு ஜென்ரேட் கேபிட்டல் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஓவர்சீஸ் மார்க்கெட்ஸ் பை வே ஆஃப் பாண்ட்ஸ் அண்ட் அதர் செக்யூரிட்டிஸ். எது மூலயமானா நம்முடைய இந்தியன் ஃபார்ம்ஸ் வந்து பார்த்தோன்னா கேபிட்டல் ஃபண்ட்ஸ் வந்து ஃபார்முலேட் பண்ணுது. எது மூலயமானா பாண்ட்ஸ் அண்ட் அதர் செக்யூரிட்டிஸ் மூலயமா பண்ணுது. சரியா, ஸோ அதை வந்து ஓவர்சீஸ்க்கு மார்க்கெட் பண்ணுறதுனால அவங்க நம்முடைய ஷேர்ஸ் அண்ட் பாண்ட்ஸ் செக்யூரிட்டிஸை வாங்குறாங்க. ஸோ இது எது மூலயமா நடக்குதுன்னா கவர்மெண்ட் ஹேஸ் லிபரைஸ் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் இந்த கண்ட்ரி. எஃப்டிஐன்னு சொல்லுவாங்க. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து என்ன பண்ணுதுன்னா அதற்கான நிபந்தனைகளை வந்து கவர்மெண்ட் வந்து கண்டிஷன்ஸை வந்து என்ன பண்ணுதுன்னா தளர்த்துது. சரியா, லிபரலைஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து இங்கே வந்து என்ன பண்ண முடியுது, செக்யூரிட்டிஸாக வாங்க முடியுது. சரியா, திஸ் இஸ் நாட் ஒன்லி பிரிங்ஸ் இன் ஃபாரின் கேபிட்டல் பட் ஆல்சோ ஃபாரின் டெக்னாலஜி இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் த கண்ட்ரி. இது ஒரு கேபிட்டலுக்கு மட்டும் இது ஆகாதுன்னா ஃபாரின் டெக்னாலஜியும் நம்ம இங்கே வந்து யூஸ் ஆகிறதுக்கு இது வந்து ஒரு அடித்தளமாக இருக்கும். இது இந்த எஃப்டிஐ, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஓகேவா. அடுத்தது ஈஸி லிக்விடிட்டி. வித் த ஹெல்ப் ஆஃப் த செகண்டரி மார்க்கெட் இன்வெஸ்டர்ஸ் கேன் செல் ஆஃப் தேர் ஹோல்டிங்ஸ் அண்ட் கன்வெர்ட் தெம் இன்டு லிக்விட் கேஷ். இன்வெஸ்டர்ஸ் ஜென்ரல் பப்ளிக் தான் அந்த ஷேர்ஸை வாங்குறவங்க தான் யார், இன்வெஸ்டர்ஸ். ஸோ அந்த செக்யூரிட்டிஸை வாங்குற அந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து எப்போ வேணால் என்ன பண்ணலாம், அவங்களுடைய ஹோல்டிங்ஸை வந்து என்ன பண்ணலாம், லிக்விட் கேஷாக கன்வெர்ட் பண்ணலாம். எது மூலயமானா செகண்டரி மார்க்கெட் மூலயமா. சரியா, ஸோ கமர்ஷியல் பேங்க்ஸ் ஆல்சோ அலோ இன்வெஸ்டர்ஸ் டு வித்ட்ரா த டெபாசிட்ஸ். கமர்ஷியல் பேங்க்ஸும் வந்துன்னா இதில் இன்வால்வ் ஆகிருக்கு. அது ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன். அப்போ அந்த கமர்ஷியல் பேங்க்ஸும் என்ன பண்ணுதுன்னா அந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்களுடைய டெபாசிட்ஸை வந்து வித்ட்ரா பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுது. ஆஸ் அண்ட் வென் தே ஆர் இன் நீட் ஆஃப் ஃபண்ட்ஸ். அப்போ அவங்களுக்கு தேவைப்படுமோ அதை வித்ட்ரா பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால இதில் என்ன கிடைக்குதுன்னா ஈஸி லிக்விடிட்டி வந்து கிடைக்குது மற்ற அசட்ஸோட. இப்போ நீங்கள் ஒரு லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போதுனா ஈஸி லிக்விடிட்டி உங்களுக்கு கிடைக்காது. ஆனால் இந்த ஷேர்ஸில் வந்து ஒன் டேல என்ன பண்ணிடலாம், நீங்கள் ஷேர்ஸ் என்ன பண்ணிடலாம், வித்தின் மினிட்ஸில் வித்தின் ஒரு ½ அன் ஹவரில் என்ன பண்ணிடலாம், ஒரு ஷேர்ஸை விற்றுட்டு ஒரு செக்யூரிட்டிஸை ஒரு டெபெஞ்சர்ஸை விற்றுட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம அமௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம், கேஷாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்தியன் கேபிட்டல் மார்க்கெட் எவல்யூவேஷன் அண்ட் க்ரோத். சரி, அதை இந்தியன் கேபிட்டல் மார்க்கெட்டு எப்படியெல்லாம் வந்து அதோடைய எங்கேருந்து அது வந்தது, அதோடைய வளர்ச்சி எப்படி இருந்தது நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு த பீரியட் பிட்வீன் 1947 and 1973 மார்க் த டெவலப்மெண்ட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் கேபிட்டல் மார்க்கெட். சரியா, ஸோ இந்த 1947 1973 இருக்க பீரியடில் வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து டெவலப்மெண்ட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் கேபிட்டல் மார்க்கெட் மூலமா ஏற்படுது. சரியா, டியூரிங் திஸ் பீரியட் எ நெட்வொர்க் ஆஃப் டெவலப்மெண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ். இந்த பீரியடில் வந்து பார்த்தோன்னா நிறைய டெவலப்மெண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு நெட்வொர்க்காக வந்து செயல்படுது. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐஎஃப்சிஐ, ஐசிஐசிஐ, ஐடிபிஐ அண்ட் யூடிஐ, எஸ்எஃப்சிஸ் அண்ட் எஸ்ஐடிஎஸ்.
வேர் எஸ்டாப்ளிஷ். இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். சரியா? திஸ் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ஸ்ட்ரென்தன் த கேபிட்டல் மார்க்கெட். இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் என்ன பண்ணால் கேபிட்டல் மார்க்கெட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணுது. எப்படின்னா டியூரிங் த பீரியட் பிட்வீன் 1980 and 1992. அதுக்கு அடுத்த பீரியட் என்ன பார்த்தீங்கன்னா 1980 to 1992. சரியா? த டெபஞ்சர் எமர்ஜ்ட் ஆஸ் ஏ பவர்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ரிசோர்ஸ் மொபைலைசேஷன் இன் த பிரைமரி மார்க்கெட். சரியா? அப்புறம் வந்து பார்த்தோன்னா அப்போ தான் அந்த பீரியடில் வந்து என்ன ஆகுதுன்னா டெபஞ்சருங்கிற ஒரு கான்செப்ட், கடன் பத்திரம்ங்கிற ஒரு கான்செப்ட், அதாவது வந்து ஒரு கம்பெனி ஒரு ஆர்கனைசேஷன் வந்து பப்ளிக்ஸ்க்கு வந்து என்ன பண்ணலாம், பப்ளிக்ஸ்கிட்டேருந்து கடனை வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டே வருது. அதுக்கு பேர் தான் டெபஞ்சர்ஸ். சரியா? ஸோ இப்போ ப்ரைமரி மார்க்கெட்டில் வந்து இது மூலயமா என்ன பண்ணலாம், நம்ம ரிசோர்ஸை வந்து மொபிலைசேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வருது. இந்த பப்ளிக் செக்டார் பாண்ட்ஸ் வேர் இன்ட்ரடியூஸ். அதே டைமில் வந்து பார்த்தோன்னா பப்ளிக் செக்டார் கம்பெனிஸோடைய பாண்ட்ஸையும் என்ன பண்ணுறாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஏ நம்பர் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கேம் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ். அதே மாதிரி நிறைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்ன ஆகுதுன்னா உள்ளே வருது. ஓகேவா? தேர் வாஸ் ஏ மொமெண்டஸ் க்ரோத் இன் த செகண்டரி மார்க்கெட். ஸோ இந்த பீரியட் தான் வந்து பார்த்தோன்னா ஒரு அபரிமிதமான வளர்ச்சி வந்து என்ன பண்ணுது, செகண்டரி மார்க்கெட்டில் ஏற்படுத்துது. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா செபி எமர்ஜ்ட் as an effective regulatory body for the primary and secondary market and afford a measure of protection to small investors. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அந்த பீரியடுக்கு அப்புறம் செபி வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு ரெகுலேட்டரி பாடியாக வந்து உள்ளே வருது. சரியா? ஸோ இது என்ன பண்ணுதுன்னா ப்ரைமரி மார்க்கெட்டும் செகண்டரி மார்க்கெட்டையும் வந்து செகண்டரி மார்க்கெட்டில் யாருக்கு ப்ரொடெக்ஷன் தருதுன்னா ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ்க்கு தான் என்ன பண்ணுதுன்னா அது ஃபஸ்ட்டு ப்ரொடெக்ஷன் தருது. யாருன்னா செபி. ஓகேவா? செபினா என்னது, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ஓகேவா? ஸோ நியூ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் such as credit rating was introduced. இதில் தான் வந்து பார்த்தோன்னா புதுசாக ஒரு ஃபினான்ஸ் சர்வீஸை வந்து என்ன பண்ணாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கு பேர் தான் என்னன்னா கிரெடிட் ரேட்டிங். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா a number of committees were constituted in order to suggest measures to revamp and restructure the working of the secondary market. சரியா? அண்ட் காஸ் பியூஎன்சி இந்த ப்ரைமரி மார்க்கெட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கமிட்டிஸை வந்து உருவாக்குறாங்க. எதுக்காகனா நிறைய மெஷர்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க, சஜஸ்ட் பண்ணுறாங்க ப்ரைமரி மார்க்கெட்டில் ஒரு நிலைத்த தன்மையை வந்து உருவாக்குறதுக்கு. இந்த பியூஎன்சியோட மீனிங் என்னென்னா இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு லிக்விடில் வந்து பார்த்தோன்னா ஒரு விஷயத்தை வந்து நிறுத்துறது. ஸோ அதுதான் அதோட மீனிங். ஸோ அப்போ அதே மாதிரி தான் இங்கே பார்த்தோன்னா ஒரு நிலையான ஒரு தன்மையை கொண்டு வரதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, நிறைய கமிட்டிஸை வந்து இங்கே சஜஸ்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்க, மெஷர்ஸை வந்து கொண்டு வராங்க. சரியா? சம் ஆஃப் திஸ் கமிட்டிஸ், அதில் சில கமிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கமிட்டிஸ் ஆன் ஆர்கனைசேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். சரியா? இது ஒரு கமிட்டி. ஒர்க்கிங் குரூப் on the development of the capital market, இது ஒரு கமிட்டி. a study group for guidelines relating to valuation and new instruments, இது ஒரு கமிட்டி. a high powered study group on establishment of new stock exchange, அது ஒரு கமிட்டி. a committee on trading in public sector bonds and units of mutual funds, இது ஒரு கமிட்டி. ஸோ இந்த கமிட்டினா என்ன மீனிங்னா ஒரு ஸ்பெஷலைஸ்ட் எக்ஸ்பர்ட்ஸ் குரூப் ஆஃப் பீப்புள். சரியா? அந்த ஃபீல்டில், அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஃபீல்டில், கேபிட்டல் மார்க்கெட் ஃபீல்டில், ஃபினான்ஷியல் மார்க்கெட் ஃபீல்டில், ஃபினான்ஸ் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்க ஒரு ஸ்பெஷலைஸ் பர்சனை வந்து என்ன பண்ணணும், கவர்மெண்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணணும். சரி? அதை செபி வந்து அப்பாயிண்ட் பண்ணி அது மூலயமா என்ன பண்ணணும், நிறைய கமிட்டிஸை கொண்டு வந்து அந்த கமிட்டிஸ்லேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வழிமுறைகளை கொண்டு வருவாங்க. அதுதான் என்ன பண்ணுவாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நியூ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். A number of institutions of finance have been established to cater to the credit requirements of various segments of industries and needs. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணது. எதுனா நிறைய கம்பெனிஸ் வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஃபினான்ஷியல் நீட்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு. சரியா? வேரியஸ் செக்மெண்ட்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் நீட்ஸ். ஓகேவா? a brief outline of these institutions is presented below. இதில் வந்து ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா நிறைய ஆர்கனைசேஷனுக்கு வேரியஸ் செக்மெண்ட்ஸ், வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனுக்கு வந்து ஃபினான்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஃபஸ்ட்டு வெஞ்சர் ஃபண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஞ்சர் கேபிட்டல் ஃபினான்சிங் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் ஈக்விட்டி designed especially for funding new and innovative project ideas. இது எதை பேஸ் பண்ண ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர்ஸ் மூலயமா பேஸ் பண்ண ஃபினான்ஸ். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது எதை வந்து முக்கியத்துவமாக கருதுவாங்க பார்த்தீங்கன்னா நியூ அண்ட் இன்னோவேட்டிவ் ப்ராஜெக்ட் ஐடியாஸ். அவங்க புதுமையாக கொண்டு வர ஒரு ப்ராஜெக்ட் ஐடியாஸ்க்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு இன்னோவேட்டிவான ஒரு ப்ராஜெக்ட் ஐடியாஸ்க்கு வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபண்டை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க, ஃபினான்ஸை ப்ரொவைட் பண்ணுவாங்க. எப்படின்னா வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட்ஸ் bring into force the high technology project
ப்ராஜெக்ட்ஸ் விச் ஆர் கன்வெர்டட் இன்டு கமர்ஷியல் ப்ரொடக்ஷன். அதே மாதிரி டெக்னாலஜி ப்ராஜெக்ட் மூலயமா நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அதை வந்து கமர்ஷியல் ப்ரொடக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி ப்ராஜெக்ட்டு பண்ணுவாங்க. மெனி ஸ்பெஷலைஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ் ஹேவ் ப்ரொமோட்டட் தர் ஓன் வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட்ஸ். இதில் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய ஓன் வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க, ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது யாரான்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க பாருங்கள். தே இன்க்ளூட் ரிஸ்க் கேபிட்டல் ஃபவுண்டேஷன் ஆஃப் ஐஎஃப்சிஐ அது என்ன சொல்கிறாங்க, ரிஸ்க் கேபிட்டல் ஃபவுண்டேஷன் ஆஃப் ஐஎஃப்சிஐ. அதே மாதிரி ஐஎஃப்சிஐ வெஞ்சர் ஃபண்ட் ஆஃப் ஐடிபிஐ, சிட்பி, டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, TDICA அண்ட் அதர்ஸ். இவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா வெஞ்சர் கேபிட்டல் இன்ஸ்டியூஷன்ஸ். ஓகேவா. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட கான்செப்ட் என்னென்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஷேரை பற்றின நாலேஜ் இருக்கவங்க, அதே மாதிரி வந்து ஒரு மிடில் ஃபேமிலி, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஷேர்ஸை பற்றின நாலேஜ் இருக்கும், ஒரு செக்யூரிட்டிஸை பற்றின நாலேஜஸ் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலிமா, ஷேர் ப்ரோக்கர்ஸ் மூலிமா என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அப்போது ஒரு ஷேர்ஸ் பற்றின நாலேஜே இல்லை, ஆனால் வந்து நான் என்ன பண்ணுறேன், நான் என்னோடய ஷேர் மார்க்கெட்டில் வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும், என்னுடைய சேவிங்ஸை வந்து நான் பிரயோஜனமாக நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சா நம்ம என்ன பண்ணலான்னா அதுக்கான கான்செப்ட் தான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கமர்ஷியல் பேங்க் மூலயமா, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஏஜென்சி மூலயமா நம்ம என்ன பண்ணலாம்னா நம்முடைய அமௌண்ட் அவங்கக்கிட்ட கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்மால் அமௌண்ட், 1000 rupees மந்த்லி, 1000 rupees மந்த்லி, 500லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா அவங்க 1 year அமௌண்ட் என்ன பண்ணுவாங்க, அவங்க கொடுக்குற நம்ம கொடுக்குற அமௌண்ட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்ட் பீப்புள், அதாவது வந்து ஷேர் ப்ரோக்கிங்கில் ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சி தான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அவங்க எடுத்துகிட்டு போய்ட்டு என்ன பண்ணுவாங்க, வேறு ஷேர்ஸ்லையும், வேறு பாண்ட்ஸ்லையும், வேறு டெபெஞ்சர்ஸ்லையும் இஷ்யூ பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது மூலயமா என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது மூலயமா ஒரு ரிட்டர்ன் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பிரித்து தருவாங்க. இதுக்கு பேர் தான் என்ன, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஓகேவா. ஸோ ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் that provide facilities for channelizing savings of small investors into avenue of productive investments are called mutual funds. அதாவது வந்து ஸ்மால் இன்வெஸ்டர்ஸோட சேவிங்ஸை வந்து ஒரு ப்ரொடக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு பேர் தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். A mutual fund company invests the funds pooled from shareholders and gives them the benefit of diversified investment portfolio and reasonable return. அதாவது வந்து இன்வெஸ்டர்ஸ் கிட்டேருந்து வாங்கி அதை என்ன பண்ணுவாங்கன்னா டைவர்சிஃபைட் இன்வெஸ்ட்மெண்ட் மூலயமா என்ன பண்ணுவாங்க, வேறு கம்பெனிஸ், வேறு செக்யூரிட்டிஸில் என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ரீசனபிள் ரிட்டர்ன் எடுக்கிற ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சி தான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட். ஓகே. ஸ்பெஷலைஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. சரியா. லைக் LIC, UTA எக்ஸெட்ரா. இதெல்லாம் அதோட எக்ஸாம்பிள். LIC, லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா, இவங்கெல்லாம். பிசைட் கமர்ஷியல் பேங்க்ஸ் சச்சஸ், கமர்ஷியல் பேங்க்ஸும் இதில் வந்து இன்வால்வ் ஆகுது. யாருன்னா SBI அண்ட் கனரா பேங்க் ஆர் கேரிங் அவுட் த பிஸ்னஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். SBI, கனரா பேங்க்கும் என்ன பண்ணுன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வந்து என்ன பண்ணுது, கேரி பண்ணி கொண்டு போகுது. ஓகேவா. த பெனிஃபிட்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட், இதில் என்னென்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, ஹை ரிட்டர்ன். நீங்கள் நார்மலாக ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பண்ணுறதை விட உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஹை ரிட்டர்ன் கிடைக்கும். ஈஸி லிக்விடிட்டி, எப்போ வேணால் என்ன பண்ணலாம், ஈஸியாக அதை கேஷாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சேஃப்டி அண்ட் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ், சேஃபாக இருக்கும். அதே மாதிரி அதாவது ஷேர்ஸை விட, அதாவது டேரெக்டாக ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை விட மியூச்சுவல் ஃபண்டில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஃப்டி அதிகம். அதே மாதிரி டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் டு த இன்வெஸ்டர்ஸ். எப்படி சேஃப்டி அதிகம் பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரே டைப் ஆஃப் கம்பெனியில் என்ன பண்ண மாட்டாங்க, ஒரே டைப் ஆஃப் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. வேறு செக்டார்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஒரு செக்டார்ஸ் தான் என்ன ஆகும், ஒரு டைமில் ஒரு சில செக்டார்ஸ் தான் என்ன ஆகும்னா டவுன் ஆகும், மற்ற செக்டார்ஸ் என்ன ஆகும், ஹையாக தான் இருக்கும். அப்போ அது மூலயமா கிடைக்கிற ப்ராஃபிட் வந்து இந்த லாஸில் என்ன ஆகிடும், அட்ஜஸ்ட் ஆகிடும். அதே மாதிரி டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் வந்து இது டேக்ஸ் பெனிஃபிட்ஸ்லாம் இன்வெஸ்டர்ஸ்க்கு கிடைக்கும். அடுத்தது ஃபேக்டரிங் இன்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. சரியா. arrangement whereby a financial institution provide financial accommodation on the basis of assignment sale of account receivables. இப்போ ஒரு கம்பெனியோட அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள்ஸை வந்து பார்த்தோன்னா இந்த ஃபேக்டரிங் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து போய் வாங்கிடும். சரியா. அந்த ஃபுல் அமௌண்ட் கொடுத்துட்டு சம் பர்சன்டேஜ் வந்து என்ன ஆகும், போர்ஷன் அவங்க ப்ராஃபிட்டாக வச்சு என்ன பண்ணுவாங்க, அதை வாங்கிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி வந்து ஒரு கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து ஒரு 5 crore வந்து கலெக்ட் பண்ண வச்சிங்க. அப்போது இந்த ஃபேக்டரிங் இன்ஸ்டியூஷன் என்ன பண்ணோன்னா அவங்களுக்கு போயிட்டு என்ன பண்ணோம், ஒரு 4,75 lakh கொடுத்துட்டு 25 lakh வந்து என்னது அவங்களுடைய ப்ராஃபிட். சரியா. ஸோ கொடுத்துட்டு என்ன பண்ணிக்கன்னா அதுக்கான அத்தாரிட்டியை வாங்கிக்கும், அந்த கம்பெனிக்கிட்டேருந்து கிளைம் பண்ணுற அத்தாரிட்டியை வாங்கிக்கும். இந்த கம்பெனிக்கிட்டேருந்து அது என்ன பண்ணணும், இன்ட்ரெஸ்ட்டோட கிளைம் பண்ணணும். இதுக்கு பேர் தான் என்னன்னா ஃபேக்டரிங் இன்ஸ்டியூஷன்ஸ். சொல்கிறாங்க பாருங்கள், த ஃபேக்டரிங் இன்ஸ்டியூஷன் கலெக்ட் த புக் டெப்ஸ் ஃபார் அண்ட் ஆன் பிகாஃப் ஆஃப் இட்ஸ் கிளைண்ட்ஸ். அவங்களோட கிளைண்ட்ஸுக்காக அந்த புக் டெப்ஸை கலெக்ட் பண்ணுற இன்ஸ்டியூஷன் பேர் தான் என்னது, ஃபேக்டரிங் இன்ஸ்டியூஷன்ஸ். சம் ஆஃப் த ஃபேக்டரிங் இன்ஸ்டியூஷன்ஸ் ஆப்ரேட்டிங் இன் இந்தியாவில் வந்து நிறைய ஃபேக்டரிங் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து ஆப்ரேட் ஆகுது. இதில் சம் ஆஃப் த கொடுத்துருக்காங்க.
அது எதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ ஃபேக்டர்ஸ் அண்ட் கமர்ஷியல் சர்வீசஸ் ப்ரைவேட் லிமிடெட். இது வந்து சப்சிடரி ஆஃப் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அது எஸ்பிஐயோடைய சப்சிடரி கம்பெனி. சரியா. அடுத்தது கேன் பேங்க் ஃபேக்டர்ஸ் லிமிடெட் சப்சிடரி ஆஃப் கனரா பேங்க். இது வந்து கேன் பேங்க் வந்து எதோட சப்சிடரி வந்து பார்த்திங்கன்னா கனரா பேங்க்கோட சப்சிடரி. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஓவர் த கவுண்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா, ஓடிசிஐன்னு சொல்லுவாங்க. சரியா. இந்த ஓடிசிஐ வாஸ் செட்டப் பை premier financial institution to allow the trading of securities across the electronic counters throughout the country. சரியா. ஒரு நம்ம இந்தியா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் கவுண்டர்ஸ் மூலயமா நம்ம செக்யூரிட்டிஸை ட்ரேட் பண்ணுற ஆப்ஷன் தான் என்னது இந்த ஓடிசிஐ. சரியா. இட் அட்ரஸஸ் சம் ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் போத் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் மீடியம் சைஸ் கம்பெனிஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக நிறைய ப்ராப்ளம்ஸை வந்து என்ன பண்ணுச்சுன்னா ஐடென்டிஃபை பண்ணிச்சு. எப்படின்னா இன்வெஸ்டர்ஸ்க்கும் மீடியம் சைஸ் கம்பெனிஸ்க்கும் உள்ள ப்ராப்ளம்ஸை. சம் ஆஃப் த கிரேட்டஸ்ட் strength of OTCA are transparency of transaction, quick deals, faster settlements and better liquidity. இந்த ஓடிசிஐயில் வந்து பார்த்தோன்னா என்னென்ன எது அதோடைய வலிமையாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சாக்ஷனில் வந்து பார்த்தோன்னா ஒரு தெளிவான தன்மை. சரியா. வெளிப்படையான தன்மை இருக்கும். டீல்ஸ் வந்து குயிக்காக டீல் பண்ணலாம். அதே மாதிரி ஃபாஸ்டர் செட்டில்மெண்ட். சரியா. ஒரு பை பண்ணும்போதும் சேல் பண்ணும்போதும் அது எல்லாமே எலக்ட்ரானிக் மோடில் இருக்கிறதுனால குயிக்கர் செட்டில்மெண்ட் வந்து கிடைக்கும். அதே மாதிரி பெட்டர் லிக்விடிட்டி. ஈஸியாக என்ன பண்ணலாம், நம்ம லிக்விடிட்டியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா லிமிடெட். இதுதான் என்எஸ்சிஐ சொல்லுவாங்க. என்எஸ்சிஐ வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1992. இந்த கொஸ்டின் வந்து 1 மார்க் கண்டிப்பாக கேட்பாங்க. 1992 வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்சிஐ வந்து உருவாக்குறாங்க டு ஃபங்க்ஷன் as a model of stock exchange. சரியா. இது வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட ஒரு மாடல். ஓகேவா. இது ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். சரியா. the exchange aims at providing the advantage of nationwide electronic screen based scriptless and floorless trading system in securities. சரியா. இங்கே வந்து பார்த்தோன்னா எலக்ட்ரானிக் ஸ்க்ரீன் பேஸில் ஸ்கிரிப்ட்லெஸ் சொல்லுவாங்க. சரியா. எலக்ட்ரானிக் ஸ்க்ரீன் பேஸில் என்ன பண்ணாங்க, ட்ரேடிங் சிஸ்டம் இன் செக்யூரிட்டிஸை கொண்டு வராங்க. சரியா. த இன்ஸ்டியூஷன் இஸ் எக்ஸ்பெக்டட் டு அலோவ் ஃபார் அண்ட் எஃபிஷியன்ட் அண்ட் டிரான்ஸ்பரன்ட் சிஸ்டம் ஆஃப் செக்யூரிட்டிஸ் ட்ரேடிங். இது எதுக்காக இது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி இதை வந்து அலோவ் பண்ணது பார்த்தோன்னா எஃபிஷியன்ட் டிரான்ஸ்பரண்ட், அதாவது ட்ரேடிங் செக்யூரிட்டிஸில் வந்து பார்த்தோன்னா ஒரு எஃபிஷியண்ட்டான டிரான்ஸ்பரண்ட் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வர தான் இதோடைய நோக்கம். சரியா. எலக்ட்ரானிக் மோடில். சரி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் கிளியரன்ஸ் அண்ட் டெபாசிட்டரி சிஸ்டம், NCDA சொல்லுவாங்க. அண்டர் த ஸ்கிரிப்ட்லெஸ் ட்ரேடிங் சிஸ்டம். இதுவும் வந்து பார்த்தோன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரியே தான். Under scriptless trading system, settlement of transaction relating to securities takes place through a book entry. First, the entire scriptless trading system comprises the following 3 segments. இங்கே settlement of transaction வந்து relating to securities கோடைய settlement transaction வந்து எப்படி இருக்கும்னா book entry பேஸ் பண்ணி இருக்கும். சரியா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா the entire scriptless trading system comprises the following 3 segments. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த scriptless trading system வந்து 3 segments வந்து பேஸ் பண்ணி இருக்கும். சரியா. ஒன்று நேஷ்னல் ட்ரேட் comparison and reporting system which prescribe the terms and condition of content for the securities market. இது வந்து எதை வந்து பேஸ் பண்ண பார்த்தீங்கன்னா terms and condition content of securities market. அந்த securities marketோட terms and condition என்ன இருக்கோ அதை ஃபோக்கஸ் பண்ணிட்டு தான் இந்த national trade comparison and reporting system. அடுத்து national clearing system which aims at determining the net cash and stock liability of each broker and settlement date. சரியா. ஒவ்வொரு ஸ்டாக் ப்ரோக்கரும் பண்ணும்போது அது வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா அந்த நெட் கேஷ் அண்ட் ஸ்டாக் அவைலபிலிட்டி அதை ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா. அதே மாதிரி அந்த செட்டில்மெண்ட் டேட்டை பேஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து நேஷனல் டெபாசிட்டரி சிஸ்டம் விச் அரேஞ்சஸ் டு ப்ரொவைட் ஃபார் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் ஆஃப் செக்யூரிட்டிஸ் இன் எக்ஸ்சேஞ்ச் ஆன் பேமெண்ட் பை புக் என்ட்ரி ஆன் எலக்ட்ரானிக் லெட்ஜர்ஸ் வித்தவுட் எனி ஃபிசிக்கல் மூவ்மெண்ட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் டீல்ஸ். இங்கே வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து செக்யூரிட்டிஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அந்த ஓனர்ஷிப்பை வந்து நார்மல் மோடில் இல்லாமல் எலக்ட்ரானிக் மோடில், சரி, எலக்ட்ரானிக் லெட்ஜஸில் என்ன பண்ணுதுன்னா ஃபிசிக்கல் மூவ்மெண்ட் இல்லாமல் கொண்டு வரது தான் என்னதுன்னா இந்த நேஷ்னல் டெபாசிட்டரி சிஸ்டம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நேஷ்னல் செக்யூரிட்டிஸ் Depositories Limited. The NSDL was set up in the year 1996. NSDL வந்து எப்போ செட்டப் பண்ணாங்கன்னா 1996 ஃபார் அச்சீவிங் எ
டைம் பவுண்ட் டீமெட்டலைசேஷன் ஆஸ் வெல் அஸ் டீமெட்டலைசேஷன் ஆஃப் ஷேர்ஸ். சரியா, இந்த ஷேர்ஸை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதாவது பேப்பராக இல்லாமல் ஷேர்ஸுங்கிறது என்னது, ஷேர்ஸ் டிபெஞ்சர்ஸ் என்னது ஒரு பேப்பர் டாக்குமெண்ட் தான் ஷேர்ஸாக இருந்தது. அதை என்ன பண்ணுறாங்கன்னா எலக்ட்ரானிக் மோடில் கொண்டு வந்து டீமெட்டலைசேஷனாக மாற்றுறாங்க. சரியா, த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் NSDL இஸ் எக்ஸ்பெக்டட் டு அலிவியேட் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் போஸ்ட் ட்ரேட் டிரான்சாக்ஷன் இன் த செகண்டரி மார்க்கெட். அதுக்கப்புறம் செகண்டரி மார்க்கெட்டில் தான் என்ன ஆகுதுன்னா இந்த போஸ்ட் ட்ரேட், சரியா, ப்ரைமரி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த செகண்டரி மார்க்கெட்டில் இருக்க ப்ராப்ளம்ஸை வந்து கிளியர் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் NSDL. ஓகேவா. அடுத்தது ஸ்டாக் ஹோல்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். சரியா, ஸ்டாக் ஹோல்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் எய்ம்ஸ் அட் சர்விங் ஆஸ் ஏ சென்ட்ரல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரி இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன் ஆன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இது வந்து பார்த்தோன்னா சென்ட்ரல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரியாக என்ன பண்ணுது, சர்வ் பண்ணுது. த கார்பரேஷன் ஆல்சோ டேக்ஸ் அப் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் கிளியரிங் ஃபங்க்ஷன்ஸ் அட் ஏ நேஷனல் லெவல். சரியா, இது வந்து பார்த்தோன்னா கிளியரிங் ஃபங்க்ஷன்ஸில் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணுது, நேஷனல் லெவலில் செயல்படுது. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தோன்னா நியூ இன்ஸ்டிடியூஷன்ஸ். இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக நம்ம பார்க்கலாம். என்ன இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், கில்ட் ஏஜ்டு மார்க்கெட். என்ன சொல்கிறாங்க, டூ யூ நோவில் பாருங்கள். கில்ட் ஏஜ் மார்க்கெட் ஆல்சோ நோன் அஸ் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் இஸ் த மார்க்கெட் ஃபார் கவர்மெண்ட் அண்ட் செமி கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். கில்ட் ஏஜ் மார்க்கெட்னா கவர்மெண்ட்டோட செக்யூரிட்டிஸை மட்டும் ட்ரேட் பண்ணுறது, கவர்மெண்ட் செமி கவர்மெண்ட். சரியா, அது வந்து ஒரு டைரக்ட் கவர்மெண்ட், அதாவது பப்ளிக் கார்பரேஷனாக இருக்கலாம், இல்லைன்னா செமி கவர்மெண்ட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கம்பெனிஸாக இருக்கலாம். சரியா, அதாவது 15% ஆஃப் ஷேர் கேபிட்டல் யார்கிட்ட இருக்கும், கவர்மெண்ட் கிட்ட இருக்கும். சரியா, அண்ட் இந்த செக்யூரிட்டிஸை மட்டும் டீல் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது, கில்ட் ஏஜ்டு மார்க்கெட். இது 1 மார்க்கில் கேட்போம். An important feature of the securities traded in this market is that they are stable in value and are much sought after by banks. சரியா, இதில் வந்து பார்த்தோன்னா இதோட இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் என்ன பார்த்தோன்னா ஸ்டெபிள் இந்த வேல்யூ, அதோட வேல்யூவில் ஸ்டெபிளாக இருக்கும். சரியா, கேரண்டிட் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். சரியா, அவங்க அந்த பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கேரண்டி ரிட்டர்ன் வந்து இதில் கிடைக்கும். நோ ஸ்பெக்குலேஷன் இன் செக்யூரிட்டிஸ். இதில் வந்து பார்த்தோன்னா இந்த ஊக வணிகம் சொல்லுவாங்க, அதாவது வாங்கி விற்கிறது. சரியா, அப்போ வந்து திடீர்னு ஷேர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், திடீர்னு வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாகும். அந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஸ்பெக்குலேஷன் வந்து கம்மியாக இருக்கும். சரியா, அதே மாதிரி இன்ஸ்டிடியூஷனல் பேஸ்டு இன்வெஸ்டர்ஸ் விச் ஆர் கம்பல்ட் பை லா டு இன்வெஸ்ட் ஏ போர்ஷன் ஆஃப் தேர் ஃபண்ட்ஸ் இன் திஸ் செக்யூரிட்டிஸ். அதே மாதிரி இன்ஸ்டிடியூஷனல் பேஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, இன்ஸ்டிடியூஷன்ஸ், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக அவங்க சட்டத்தின் பிரகாரம் என்ன பண்ணணும், அவங்களோட போர்ஷன் ஆஃப் ஃபண்ட்ஸை வந்து என்ன பண்ணணும், இந்த செக்யூரிட்டிஸில் என்ன பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். predominated by such institutions as இதில் வந்து பார்த்தோன்னா அந்த இன்ஸ்டியூஷன் எது சொல்கிறாங்கன்னா LIC, GIC, PFs அண்ட் கமர்ஷியல் பேங்க்ஸ், இது எல்லாமே இதில் வந்துடும். சரியா, அதாவது இந்த இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் என்ன பண்ணணும், கவர்மெண்ட்டோட செக்யூரிட்டிஸில் என்ன பண்ணணும், ஒரு போர்ஷனை என்ன பண்ணணும், எடுத்துக்கணும். சரியா, ஹெவி வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன் நெசசிட்டேட்டிங் நெகோசியேஷன் ஆஃப் ஈச் டிரான்சாக்ஷன். இதில் வந்து பார்த்தோன்னா ஹெவி வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன் வந்து என்னாகும், நடக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தோன்னா இங்கே ஆட் கமாடிட்டிஸ் மார்க்கெட். ஸோ ஆட் கமாடிட்டிஸ் மார்க்கெட்டில் பாருங்கள், ஆட் கமாடிட்டிஸ் ஆர் ரா மெட்டீரியல்ஸ் டைப்பிக்கலி. இங்கே வந்து பார்த்தோன்னா வெறும் செக்யூரிட்டிஸை பேஸ் பண்ண மார்க்கெட் மட்டும் இல்லை, நிறைய ப்ராடக்டை பேஸ் பண்ண மார்க்கெட்டும் இருக்குது. அதில் ஆட் கமாடிட்டிஸ் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா மைண்டுனா நம்ம அதாவது வந்து இந்த சுங்கம் சொல்லுவாங்க, அந்த சுங்கம். அப்புறம் வந்து பார்த்தோன்னா அதுலேருந்து எடுக்கக்கூடிய பொருட்கள், அது என்னென்னு பார்த்தோன்னா கோல்டு, ஆயிலு, ரப்பர், அயன் அண்ட் ஓர், இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா இரும்புத்தாது, இது எல்லாமே ஆட் கமாடிட்டிஸ் மார்க்கெட். இது என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரேட் பண்ணுவாங்க. சரி, ஆனால் இது வந்து கேபிட்டல் மார்க்கெட், இது வந்து செக்யூரிட்டிஸில் வராது. சரியா, அது சாஃப்ட் கமாடிட்டிஸ் ஆர் டைப்பிக்கலி க்ரோனஸ். இது வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் எல்லாம் சாஃப்ட் கமாடிட்டிஸ் சொல்லுவாங்க. அக்ரிகல்ச்சர் ப்ரைமரி ப்ராடக்ட் சச்சஸ் வீட், காட்டன், சரியா, கோதுமை, காட்டன், காஃபி அண்ட் சுகர், இது எல்லாமே சாஃப்ட் கமாடிட்டிஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட். அதுக்கு முன்னாடி வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் பார்த்தலாம். The foreign exchange market ebbs the foreign exchange trading. Foreign exchange trading வந்து பேஸ் பண்ணியிருக்கோம். It is the largest most liquid market in the world with an average traded value more than 5 trillion per day. இங்கே வந்து பார்த்தோன்னா 5 trillion transaction வந்து நடக்குது. It includes all of the currencies in the world and any individual company or country can participate in it. இதில் வந்து பார்த்தோன்னா எல்லா நாட்டு கரன்சியும் வந்து இன்வால்வ் ஆகுது. எந்த கம்பெனியும் எந்த இண்டிவிஜுவல் வேணால் என்ன பண்ணலாம், பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதில் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டில். அடுத்தது கமாடிட்டி மார்க்கெட் தான். அந்த கமாடிட்டி மார்க்கெட் தான் நான் என்ன சொன்னேன், இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ அதுக்கு வந்து போட்டிருக்காங்க. The commodity market manages the trading in primary products which takes place in about 50 major commodity markets where financial transactions increasingly
ஸ்ட்ரிப் ஃபிசிக்கல் பர்ச்சேசஸ் விச் ஆர் டு பி டெலிவர்ட். சரியா, ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து இந்த கமாடிட்டி மார்க்கெட்டில் இன்வால்வ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த ப்ராடக்ட் வந்து டெலிவர் பண்ணாங்க. கமாடிட்டிஸ் ஆர் காமன்லி கிளாஸிஃபைட் இன்டு 2 சப் குரூப்ஸ். அதான் நம்ம இங்கே பார்த்தோம், ஹார்ட் கமாடிட்டிஸ், சாஃப்ட் கமாடிட்டிஸ். அண்ட் டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட் சொல்லுவாங்க. டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட் facilitates the trading in financial instruments such as future contracts and options used to help control financial risk. Future contracts, future financial instruments such as future contracts, ஒரு ஃபியூச்சர் கான்ட்ராக்டில் ஏற்பட்ட ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து ட்ரேட் பண்ணுறது தான் இந்த டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட். சரியா, ஸோ இது வந்து the instruments derive their value mostly from the value of an underlying the asset that கேன் கம் மெனி ஃபார்ம்ஸ். சரி, இது வந்து மெனி ஃபார்ம்ஸில் வரலாம். எதுனா ஸ்டாக்ஸு, பாண்ட்ஸு, கமாடிட்டிஸ், கரன்சிஸ் அண்ட் மார்க்கெட்ஸ், இல்லை எது வேணால் வரலாம். சரி, ஆனால் இதில் எதை பேஸ் பண்ணியிருக்கோன்னா ஃபியூச்சர் கான்ட்ராக்டை பேஸ் பண்ணி அந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும். இதான் என்ன சொல்ல நம்ம டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட் என்றோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த லெசன்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து டவுட் கேளுங்க. சரி, இது ரிலேட்டடான வீடியோஸும் அந்த வீடியோஸ் பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இம்பார்ட்டன்ட் வந்துன்னா இந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நாளைக்கு நீங்கள் ஒரு ஷேர் ப்ரோக்கராகவும் இல்லை வந்து நீங்கள் வேறு என்ன கம்பெனியில் என்ன ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்களுடைய அமௌண்ட்டை வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். சரியா?